கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கூடி வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய கவனத்தை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 20, அதுல 13வது வசனத்திலிருந்து. இதுக்கு முன்னாடி உள்ள பகுதி பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே படிச்சது போல துரோவா என்கிற அந்த பட்டணத்திற்கு இவர்கள் எபேசுவினுடைய ஊழியத்தை முடித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3ஆம் ஊழிய பிரயாணத்திலே, தேர்ட் மிஷனரி ஜேர்னி, அந்த 3வது அருட்பணி பயணத்திலே அவர் எபேசுவின் ஊழியத்தை 19ஆம் அதிகாரத்திலே முடித்துவிட்டு 20ஆம் அதிகாரத்திலே அவருடைய பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். இப்ப பிரயாணப்பட்டு அவர் எருசலேமுக்கு போக வேண்டும். அதற்கு இடையில இருக்கக்கூடிய சில இடங்களிலே அவர் சில ஊழியங்களை நிறைவேற்றுகிறார். அங்குள்ள விசுவாசிகளை சந்திக்கிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். இதுதான் நம்ம இப்ப படிச்சுட்டு வர பகுதி. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா துரோவா என்று சொல்லக்கூடிய இடம், அந்த துரோவான்ற இடத்துல அங்கே இருந்து அந்த 7 நாட்கள் அங்கே தங்கி அங்கே நடந்த சில விஷயங்களை கடந்த அமர்வில கடைசியாக நம்ம சிந்தித்தோம். இப்ப தொடர்ந்து அந்த பயணத்தை லூக்கா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 13வது வசனம் பாருங்க, verse number 13, 13வது வசனம். பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாய் இருந்தபடியால் அவன் திட்டம் பண்ணியிருந்தபடியே நாங்கள் கப்பல் ஏறி அந்த பட்டணத்தில் அவனை ஏற்றி கொள்ளும்படி முன்னாக அங்கே போயிருந்தோம். அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது, அதை வாசிக்கிறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா துரோவா பட்டணத்துல இருந்து ஆசோ பட்டணம் வரை பயணித்து வருகிறார்கள். இந்த பிரயாணம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 30 மைல்கள். துரோவா பட்டணத்துல இருந்து ஆசோ பட்டணம், இந்த ஆசோ பட்டணத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். பவுல் அங்கே தரை வழியாய், அவர் கரை வழியாய் வருகிறார். அதே போல இவங்க மற்றவங்க பாத்தீங்கன்னா கப்பல் ஏறி சமுத்திர வழியாய் அவர்கள் போகிறார்கள். சரியா? அப்படிப்பட்ட ஒருவேளை அந்த நேரத்துல இந்த நம்ம புவியியல் ரீதியா பார்க்கும்போது இந்த கரை வழியாய் போவதும் கொஞ்சம் எளிதான ஒரு பயணமாய் தான் அவர்களுக்கு இருந்தது. அதனால அந்த வழியை பவுல் ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறார். சரியா? அந்த தனிமையும் அவருக்கு தேவைப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல அவர் சில காரியங்களை அவர் யோசித்து பார்ப்பதற்கும் கர்த்தரோடு சில காரியங்களை உறவாடுவதற்கும் அந்த தனிமை அவருடைய வாழ்க்கையில தேவைப்பட்டிருக்கலாம். சோ அதனால இந்த நிலத்தின் வழியாக, தரை வழியாக அவர் வருவதற்கு அவர் மனதாய் இருந்து அந்த மாதிரி ஆசோவுக்கு வர்றார். ஏறத்தாழ 30 மைல்கள். இப்ப 14வது வசனத்துல இந்த ஆசோல இருந்து மித்தலேனே என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். நாங்கள் ஆசோ பட்டணத்திலே, அவன் ஆசோ பட்டணத்திலே எங்களை கண்டபோது நாங்கள் அவனை ஏற்றி கொண்டு மித்தலேனே பட்டணத்துக்கு வந்தோம். சரியா? இதெல்லாம் அங்க இருந்த பக்கத்துல இருந்த அந்த ஊர்கள். சரியா? மித்தலேனே பட்டணத்துக்கு வராங்க. அவ்விடம் விட்டு மறுநாளிலே கீயு, சரியா, கீயு தீவுக்கு எதிராக வந்து அந்த வழியா போகிறார்கள். இந்த ஹோமர் அப்படின்ற கவிஞனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களான்னு தெரியல. ஹோமரோடைய எழுதின அந்த இலியாடுன்றது ரொம்ப ஃபேமஸ். சரியா? பிலாசபி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த ஹோமர் என்கிற அந்த கிரேக்க கவிஞன், அவர் பிறந்த ஊர் இந்த கீயு பட்டணம் தான். இந்த கீயு பட்டணத்துல தான் அந்த புகழ்பெற்ற அந்த கிரேக்க தத்துவ ஞானி, கிரேக்க கவிஞன் அங்கேதான் பிறந்தார். சோ இந்த கீயு தீவுக்கு எதிராக வந்து என்ன செய்யறாங்க பாருங்க, 16வது வசனத்துல, பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டதின் நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமு தீவு பிடித்து, இந்த நோக்கம் புரியுது இல்லையா? சீக்கிரமா எருசலேமுக்கு போகணும். சரியா? பண்டிகை நாளுக்கு முன்னாடி அவர் எபேசுல, அதாவது இந்த எருசலேம்ல இருக்கணும். அதனால எபேசு பட்டணத்துக்கு மறுபடியும் போறதுக்கு அவருக்கு இது இல்லை. சரியா? அந்த வழியா தான் போறாங்க. ஆனா சாமு தீவு வழியா போறாங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த பித்தகோரஸ் அப்படின்ற தியரம் நல்லா தெரியும். அந்த பித்தகோரஸ் அப்படின்றவர் பிறந்த ஊர் இந்த சாமு தீவு தான். நிறைய புகழ் பெற்றவர்கள், கிரேக்க கவிஞர்கள், அதே போல கணக்குல வல்லவர்கள், கிரேக்க தத்துவ ஞானிகள், அவங்க எல்லாம் பிறந்த ஊரு தான் இதெல்லாம். இதுக்கெல்லாம் நிறைய ஹிஸ்டரி இருக்குது. அதனால நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா இதை ஜஸ்ட் அந்த பேர் மட்டும் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. சரியா? இந்த சாமு தீவு. சரி, அந்த சாமு தீவு பிடித்து எங்க போயிடுறாரு? அங்க இருந்து பாத்தீங்கன்னா துரோக்கிலியோன் ஊர் துறையில் தங்கி மறுநாள் மிலேத்து பட்டணத்துக்கு வந்தோம். சரியா? இப்ப இந்த சாமுன்னு படிச்சோம் பாருங்க. அந்த சாமு தீவுல இருந்து மிலேத்து பட்டணம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 50 மைல்கள், 50 மைல் தூரம்.
எபேசஸ்க்கு போல, எபேசு பட்டணத்துக்கு போகாம இப்படி வந்துட்டாரு. ஆனா இங்க என்ன செய்யறாருன்னா, மிலேத்துல இருந்து அவன் எபேசுவுக்குள் ஆள் அனுப்பி, சரியா, சபையின் மூப்பரை வரவழைத்தான். சரியா, 17வது வசனத்துல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இவர் என்ன செய்யறாருன்னா, எபேசு பட்டணத்துல இருக்கிற மூப்பர்களை நான் சந்திக்கணும், அவங்க கிட்ட பேசணும். ஏற்கனவே 19ஆம் அதிகாரத்துல நம்ம சிந்தித்தோம். எபேசு பட்டணத்துலதான் ஏறத்தாழ 3 வருஷங்கள் பவுல் தங்கி ஊழியம் செய்தார். ஜப ஆலயத்திலே 3 மாதங்கள் ஊழியம் செய்தார். திறனுடைய வித்தியாசாலையில ஏறத்தாழ 2 வருஷங்கள் ஊழியம் செய்தார். அங்க இருக்கக்குள்ள நிறைய சபைகளும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதாவது அவருடைய டீச்சிங் மூலமா அந்த வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள் நிறைய சபைகளை ஸ்தாபித்தார்கள். கர்த்தர் அங்கே அற்புதமான கிரியைகள் எல்லாம் செய்தார். அவிசுவாசிகள் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசிகள் மத்தியிலும் அவருடைய மனம் திரும்புதல் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. இதெல்லாம் 19ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இதெல்லாம் எபேசுல நடந்த சம்பவம். இப்ப எபேசனுடைய மூப்பர்களை எங்க வரவழைக்கிறார்னா, மிலேத்து தீவுக்கு வர வைக்கிறார். சரியா, இவர் எங்க இருந்து வந்திருக்கிறாரு? சாமுன்ற தீவுல இருந்து மிலேத்து தீவு. சாமுல இருந்து மிலேத்து 50 மைல்கள். எபேசுல இருந்து மிலேத்து பாத்தீங்கன்னா 30 மைல்கள். ஆனா இவர் எபேசுக்கு போல, எபேசு மூப்பர்களை, எபேசு சபையின் மூப்பர்களை இங்கே வரவழைக்கிறார், மிலேத்து தீவு. சரியா, இன்னைக்கு நம்ம இந்த பகுதியை கொஞ்சம் கவனம் செலுத்த போறோம். அதாவது இந்த 18வது வசனத்துல இருந்து இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வரைக்கும் 38வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது, எபேசு சபையினுடைய மூப்பர்களுக்கு பவுல் கொடுத்த ஒரு பிரியா விடை செய்தி என்று சொல்லலாம், ஃபேர்வெல் மெசேஜ்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்னோட முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரியா, இதுக்கு மேல நான் உங்க ஊருக்கு வரப்போறது இல்லை, என்னோட முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. அது இந்த இடத்துல சொல்றாரு. பின்னாடி உள்ள வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா அது நமக்கு புரியுது. சோ இந்த எபேசுல இருக்கக்கூடிய மூப்பர்களை வர வைத்து சில முக்கியமான விஷயங்களை அவர்களுக்கு சொல்லுகிறார். இதுல 3 விஷயங்கள் இருக்கிறது. இந்த செய்தியில பாத்தீங்கன்னா 18ல இருந்து 38 வரைக்கும் படிக்கும்போது, ஒண்ணு பாத்தீங்கன்னா பவுலுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இந்த எபேசுல பவுல் இருந்த நாட்களிலே அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றினார், எப்படி ஒரு முன்மாதிரியாய் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டிருந்தது. சரியா, அவருடைய அனுபவங்கள், கடந்த கால அனுபவங்களை இங்க என்ன செய்யறாருன்னா இந்த மூப்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அது மட்டும் இல்ல, இரண்டாவதாக பவுலுடைய நிகழ்கால திட்டங்கள். இங்க இருந்து எருசலேமுக்கு அவர் போறாரு, ஆவியானவருடைய நடத்துதல் இப்படிதான் இருக்கு, ஆண்டவர் எனக்கு அந்த பாதையை வச்சிருக்கிறாரு, அந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நிகழ்கால அனுபவங்களையும் நிகழ்கால திட்டங்களையும் அவர் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அடுத்தது 3வது அவருடைய எதிர்காலம். சரியா, எதிர்காலத்துல குறிப்பாக அவருடைய வாழ்க்கையில மட்டும் இல்ல, எபேசு சபைக்கு என்னெல்லாம் காரியங்கள் வரும், எப்படிப்பட்ட ஆபத்துகள் வரும், சரியா, இவங்க எப்படி நடந்துக்கணும், இனி வரக்கூடிய நாட்கள்ல சபையை எப்படி நடத்தணும், சரியா, எதெல்லாம் முக்கியம், அதை ரொம்ப அழகா இந்த பகுதியில் என்ன செய்யறாருன்னா கத்துக் கொடுக்கிறார். இதை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். சரியா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், பவுலுடைய கடந்த கால அனுபவங்கள் எபேசு பட்டணத்துல இருக்கும்போது, அங்க 3 வருஷங்கள் இருக்கச்ச அவர் என்ன பண்ணாரு, எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு, எப்படி ஊழியங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் அவர் சொல்றாரு. அதே போல நிகழ்கால திட்டங்கள், பிரசன்ட் பிளான்ஸ் ஆஃப் பால், சரியா, அதுவும் இதுல பகிர்ந்துக்கிறார். அதே போல எதிர்காலத்துல இந்த எபேசு சபையினுடைய மூப்பர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டும், கர்த்தர் கொடுத்த சபையை எப்படி மேய்க்க வேண்டும், சரியா, his future instruction, சரியா, how these Ephesian elders are going to live in the future, how they should shepherd the flock that God has given them. சரியா, ரொம்ப முக்கியமான பகுதி. என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல என்னோடு கூட கர்த்தர் அதிகமா பேசின ஒரு பகுதி இந்த பகுதி. இது விசுவாசிகளுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லா திருப்பி பார்த்தேன். விசுவாசிகளுக்கு மட்டுமே பவுல் கொடுத்த ஒரு ஸ்பீச்ன்னு பார்த்தா இதுவாதான் இருக்குது. நிறைய இடங்கள்ல விசுவாசிகளுக்கு ஒரு சில அங்க ஆலோசனைகளை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாரு, அது பெருசா எழுதப்படல. ஆனா இந்த ஹோல் புக் ஆஃப் ஆக்ட்ஸ், this is the only detailed message that is recorded which Paul gave for the believers. மற்ற செய்தியெல்லாம் பவுல் கொடுத்தது அவிசுவாசிகளுக்கு தான், ஆனா இந்த செய்தி விசுவாசிகளுக்கு கொடுத்தது. சரியா, நீங்களும் நல்லா கவனிங்க, இதுல நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். 18வது வசனம் வாசிக்கிறேன், verse number 18. அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே என்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் இத சொல்றார். இத சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். சரியா, ஒருவேளை இன்னைக்கு நான் இப்படி செய்தி கொடுத்தனே,
இப்படி நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தனே, இப்படி நான் டீச் பண்ணனே அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சே, அதை நீங்க கவனிச்சிருக்கிறீங்களே அப்படின்னு இன்னைக்கு சொல்றதுக்கு நிறைய பேரால முடியல. ஏன்னா நம்முடைய செய்தி கொடுத்தலும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இசைந்து இணைந்து போவதில்லை. சரியா? ஆனா பவுலுடைய வாழ்க்கை அப்படி இல்ல. அவர் முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க. உங்களுடனே நான் இருக்கும்போது இன்ன விதமாய் இருந்தேன். How I lived when I was among you. ஆம். என்னுடைய நடக்கை எப்படி இருந்தது? அதுவும் என்ன சொல்றாரு பாருங்க. ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கின்றார். சரியா? ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே. அந்த முதல் நாள்ல இருந்து அவருடைய வாழ்க்கை ரொம்ப முன்மாதிரியான வாழ்க்கையா இருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது இதுதான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரியா? கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய், சாரமுள்ள உப்பாய், நிறைய பேருக்கு வெளிச்சங்களாய் இந்த பூமியில நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சரியா? அப்ப பவுலுடைய காரியங்கள்ல நம்ம புரிஞ்சுக்கும் போது முதலாவது அவர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பேசுறார். இங்க ஊழியத்தை பத்தியும் நிறைய சொல்றார். ஆனா அவருடைய வாழ்க்கையை ரொம்ப எடுத்துக்காட்டான முன்மாதிரியான கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையா இருந்தது. என்னென்ன விதத்துல எல்லாம் கிறிஸ்துவ வெளிப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. 19வது வசனம் பாருங்க. 19வது வசனத்தை சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடும். அதுதான் முதல்ல நம்ம கத்துக்க வேண்டியது. சரியா? வெகு மனத்தாழ்மையோடும். சரியா? சபையில ஒற்றுமையா அன்பையும் ஐக்கியத்தையும் நம்ம பாதுகாத்து, ஒற்றுமையை பாதுகாத்து கிறிஸ்துவின் சாயல்ல சபையார் எல்லாரும் முன்னேறி வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் மனத்தாழ்மை தான். சரியா? சபையினுடைய ஒற்றுமையை காத்து கொள்ள பெரிய ரகசியம் மனத்தாழ்மை தான். பெருமையானது சபையிலே பிரிவுகளை உண்டு பண்ணும். ஆனால் தாழ்மையோ சபையில ஒற்றுமையை வளர்க்கும். சரியா? இந்த தாழ்மை பவுல் இங்க காமிச்சிருக்கிறார். இந்த எபேசுல பவுல் வரும்போது நல்ல அனுபவங்களோடு வந்தார். நல்ல ஆவிக்குரிய வரங்கள் அவருக்கு இருக்கிறது. பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் அந்த ஊர்ல செஞ்சார். நிறைய காரியங்கள் அங்க செஞ்சார். ஆனாலும் கூட எப்படி அவர் இருந்திருக்கிறாருன்னு கேட்டா வெகு மனத்தாழ்மையோடு. இதுதான் ஒரு ஊழியக்காருக்கு தேவையான முதல் பண்பே. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில பெரிய போராட்டங்கள் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் என்னை உயர்த்துவதற்கான சோதனைகளை பிசாசு நமக்கு நிறைய கொண்டு வருவான். அதுதான் ரொம்ப முக்கியமான டெம்டேஷனே. சரியா? தேவ சித்தத்துக்கு விரோதமான போராட்டங்கள் நிறைய வரும். சரியா? என்னுடைய மரியாதையை காத்து கொள்வதற்கான போராட்டங்கள் நிறைய வரும். ஆனா அந்த இடத்துல என்னோட சுயத்தை சாம்பலாக்குவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள். இருக்கிறதுலே கிறிஸ்துவ வாழ்க்கையில கஷ்டமானது என்னன்னு கேட்டா உங்களுடைய சுயங்களை சிலுவையில் அறைவதுதான் கஷ்டம். நம்முடைய சுயம் குறைந்து கொண்டே போகிறது, கிறிஸ்துவின் சாயல்ல வெளிப்படுத்துவது நம்ம அதிகரிச்சு கொண்டே வரோம் அப்படின்னு சொல்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். சரியா? அப்ப ஆனா இந்த இடத்துல பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது இதுலதான் ஆரம்பிக்கிறார். வெகு மனத்தாழ்மையோடு. கர்த்தர் இந்த இடத்துல நம்மோடு பேசுவது அதுதான். Do we have this humility? மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மையாக கருதுகிறோமா? கிறிஸ்துவை உயர்த்தி காண்பிக்கிறோமா? நம்மை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயல்ல பக்குவம் அடைய தாழ்மை அதிகரிக்கும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. சரியா? நம்ம அதை இங்க பார்க்க முடியுது. ஓகே, அடுத்தது பாருங்க. மிகுந்த கண்ணீரோடும். அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? அதான் 2வது வார்த்தை சொல்றாரு 19ல. மிகுந்த கண்ணீரோடு, வித் டியர்ஸ். இது அவருடைய பாரத்தை காண்பிக்கிறது. சரியா? அந்த சபைக்கு அவருக்கு இருந்த பாரம், அங்க உள்ள மக்களுக்கு அவர் இருந்த பாரம், அந்த பேர்டன் ஒரு மூப்பருக்கு, ஒரு ஊழியக்காருக்கு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல மூப்பர்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கறதுனால, அதே போல கொடுக்கறது ஒரு ஊழியரா இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன். சரியா? இந்த பாரம் இல்லாம மந்தையை கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்துல மேய்க்கவே முடியாது. சரியா? மற்றவர்களுடைய வாழ்க்கை மீது கரிசனை இல்லாமல், பாரம் இல்லாமல் நம்ம கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றவே முடியாது. எப்ப கடைசியா உங்க சபையாருக்காக நீங்க பாரத்தோடு கூட ஜெபித்தீர்கள் என்பதை ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஒருவேளை நமக்கு கடைசியா எப்ப கண்ணீர் வந்துச்சு ஒரு விசுவாசியை பத்தி யோசிக்கும் போது, ஒருவேளை அவர் இடரும் போது நானும் இடறுகிறேன் என்கிற சிந்தை நமக்கு வந்திருக்கிறதா? அவர் விழும்போது நம்முடைய மனம் எரிந்திருக்கிறதா? சரியா? இதெல்லாம் பவுல் சொல்றார். அப்ப இந்த இடத்துல அவருக்கு இந்த மிகுந்த கண்ணீர், ஒரு பக்கம் பாடுகள், சரியா, அந்த கண்ணீரும் அவருக்கு இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் சபைகளை குறித்த கவலை, பாரம், அந்த கண்ணீரும் அவருக்கு நிறைய இருந்துச்சு. அடுத்தது பாடுகள் பத்தி பேசுறாரு பாருங்க. மனத்தாழ்மை கண்ணீர் மட்டும் இல்ல. அடுத்தது பாருங்க, யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்.
சரியா? யூதர்களுடைய தீமையான யோசனைகள் இது வந்து பவுலுடைய வாழ்க்கையில துரத்தி துரத்தி அடிச்சுது. எல்லா ஊர்லயும் எங்க போனாலும் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தினார்கள். சரியா? துன்புறுத்தினார்கள். அந்த துன்புறுத்துதல்கள் அவருக்கு எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. தீமையான யோசனைகள். ஏன்னா பவுல கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. பவுல போற இடத்துல எப்படியாவது கொன்னுடணும்னு சொல்லி. சோ அப்படிப்பட்ட யோசனைகள், தீமையான யோசனைகள்லாம் இவருக்கு விரோதமா இருந்துச்சு. அந்த சோதனைகள் இருந்தது, துன்புறுத்தல் இருந்தது. இதன் மத்தியில தான் நான் கர்த்தரை சேவித்தேன்னு சொல்றாரு. சரியா? இந்த 3 விஷயங்கள் நம்முடைய மனதில வைக்கலாம். தாழ்மை, அதே சமயம் சபையிலே குறித்த அந்த பாரம், சபை விசுவாசிகளை குறித்த பாரம், கரிசனை, அது மட்டுமல்ல துன்புறுத்தல், சரியா? பாடுகளோடு இதன் மத்தியிலே கர்த்தரை சேவிப்பதிலே நாம் எப்படி இருக்கிறோம் அதை நம்ம சிந்திக்கலாம். சரியா? அடுத்தது 20வது வசனம் பாருங்க. 20வது வசனம் சொல்றாரு, இப்படியெல்லாம் அவருக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் எதை விட்டுலன்னு பாருங்க. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். அதை கவனிச்சீங்களா? பவுல் என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கத்துக்கிட்டாரோ அதுல எதெல்லாம் எபேசு மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு ஆண்டவர் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அவங்களுக்கு கத்து கொடுத்திருக்கிறார். சரியா? பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். வெளியரங்கமாக வீடுகள் தோறும், அங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பப்ளிக் பிரீச்சிங் அண்ட் பிரைவேட் பிரீச்சிங். அதை கவனிச்சிங்களா? வெளியரங்கமாக ஊழியம் செய்திருக்கிறார், வீடுகள் தோறும் ஊழியம் செய்திருக்கிறார். ஹவுஸ் டு ஹவுஸ் அப்படின்ற இங்கிலீஷ்ல அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. வீடுகள் தோறும். இவர் தங்கின 3 வருஷங்கள்ல வெறும் மேடையில நின்று பேசுற ஒரு பேச்சாளரா மட்டும் இல்ல, சந்தை வெளியில மற்ற வெளியரங்கமாய் பலரை சந்தித்து பேசினது ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் வீடுகள் தோறும் இவர்களை என்ன செய்யறாரு, இந்த மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றது மட்டும் இல்ல, இந்த விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துற வேலையும் அவர் செஞ்சிருக்கிறார். இது ரெண்டையுமே மனசுல வைங்க. சரியா? போத் பப்ளிக் மினிஸ்ட்ரி as well as பிரைவேட் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரெண்டுலயும் ஈடுபட்டார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் இவர் ரெண்டிலுமே அவர் ஈடுபடுகிறார். இன்னைக்கு குறிப்பாக வீடு சந்திப்புகள் ரொம்ப குறைந்து இருக்கிறது. வீடுகளில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை சந்திப்பதும், அவர்களை உற்சாகப்படுத்துவதும், சரியா, அவர்களை அதிகமா ஸ்திரப்படுத்துவதும், பலப்படுத்துவதும் இன்றைக்கு குறைந்துதான் இருக்கிறது நம்ம மத்தியில. அந்த பாரம் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். விசுவாசிகளை சந்தித்து அவர்களை சீஷராக்குற, அவரை உற்சாகப்படுத்துற அந்த வேலை நிச்சயமாக அவசியம். இன்னொன்னு அந்த வசனத்துல பாருங்க, பிரயோஜனமான எதையும் நான் உங்களுக்கு மறைச்சு வைக்கலன்னு சொல்றாரு. வெளியரங்கமா வீடுகள் தோறும் அர்த்தம் சொல்ற உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணின்றார் பாருங்க. பிரசங்கித்துன்றது வந்து பிரீச்சிங், உபதேசம் பண்ணின்றது டீச்சிங். சரியா? இது ரெண்டுமே அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட இருந்தது. அதுலயும் ஒரு பேலன்ஸ் இருந்துச்சு. சரியா? he had the gift of both preaching and teaching. அது ரெண்டுமே அவர் செய்யறாரு. அந்தந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தைகளை கொடுப்பது பிரசங்கம். ஆனா உபதேசம் அப்படின்னு சொல்லுவது ஆஹ் பாருங்க, வேதத்தினுடைய முழு ஆலோசனையும் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுப்பது டீச்சிங். நீங்க 26வது வசனத்துக்கு வாங்க. 26ல பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனைன்னு சொல்றாரு பாருங்க. the whole counsel of God. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே அப்படின்ற தேவனுடைய ஆலோசனை. விசுவாசிகளுக்கு பைபிளோட என்டையர் ஃப்ரேம் ஒர்க் கத்து தருவது அவசியம். They should know the whole counsel of God. Their decision should be based on the whole counsel of God. சரியா? பிரீச்சிங் செய்தி கொடுக்கறதுன்றது அந்தந்த நேரத்துக்கு தேவையான வார்த்தைகளை விசுவாசிகளுக்கு தருவது, அதுவும் சபையில இருக்கணும். ஆனா அதே சமயம் தேவனுடைய முழு ஆலோசனை, வேதத்தினுடைய முழு ஆலோசனை, சரியா, வேதத்தினுடைய என்டையர் ஃப்ரேம் ஒர்க், அந்த முழு கர்த்தருடைய ஆலோசனையும் விசுவாசிகள் அறிந்திருக்கணும். அதுக்கு கிரமமாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியம், உபதேசிப்பது அவசியம். திருநூடைய வித்தியாசாலையில அதான் பண்ணிட்டு இருந்தார். ஞாபகம் இருக்கா? 19ஆம் அதிகாரத்துல அவர் 2 வருஷம் அந்த வாடகைக்கு எடுக்கப்பட்ட அந்த இடத்துல அவர் கிரமமா வேதத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். சோ இது ரெண்டுமே சபைக்கு முக்கியம். நாட் ஓன்லி பிரீச்சிங் பட் ஆல்சோ டீச்சிங். சரியா? நமக்கு உபதேசம் எங்க கிடைக்கணும் அப்படின்னு கேட்டா வேத ஆராய்ச்சியில தான். சரியா? வேத ஆராய்ச்சிக்கு விசுவாசிகள் வரணும். வேத ஆராய்ச்சியில வேதத்தை கற்றுக்கொள்ள இப்ப கிரமமா இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கத்துட்டு வரோம். இதுல சில வெளிச்சங்கள் நமக்கு நிச்சயமா கர்த்தர் கொடுப்பார். அந்த மாதிரி எல்லா புத்தகத்தையுமே நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய முழு ஆலோசனையும் நம்ம நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். எவ்வளவு விஷயங்கள் இதுல கத்துட்டு வரோம் பாருங்க. மனத்தாழ்மையோடு ஊழியம் செஞ்சிருக்காரு, கண்ணீரோடு பாரத்தோடு செஞ்சிருக்காரு, பாடுகள் மத்தியில ஊழியம் செஞ்சிருக்காரு. பிரயோஜனமான ஒன்றையும் இவர்களுக்கு மறைச்சு வைக்கல. சரியா? கர்த்தர் என்னெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தினாரோ எல்லாவற்றையும் கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் வெளியரங்கமான ஊழியத்தையும் செய்தார், வீடுகள்ல ஊழியமும் செய்தார், ரெண்டையுமே செய்தார். அது மட்டும் இல்ல, பிரசங்கமும் பண்ணாரு, உபதேசமும் பண்ணாரு. அவருடைய பேலன்ஸ்ட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி பாருங்க.
சரியா? கர்த்தர் கொடுத்த எல்லா சூழ்நிலையும் எல்லா தருணங்களையும் அவர் பயன்படுத்தி எந்தெந்த விதத்துல எல்லாம் இவங்களுக்கு பிரயோஜனமா இருக்க முடியுமோ அப்படி இருந்தார். தொடர்ந்து பாருங்க, 21 பாருங்க, 21வது வருஷம் என்ன பிரசங்கம் பண்ணாரு? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். இங்க இதுவும் வருது பாருங்க, போத் டு த ஜூஸ் அண்ட் ஆல்சோ டு த ஜென்டைல்ஸ். இவர் வந்து புறஜாதியார் மத்தியில ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன். ஆனா அதே சமயம் வாய்ப்பு கிடைக்கும் போது ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அந்த ஜெப ஆலயங்கள்ல போய் யூதர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்யறாரு. அவருடைய இனத்தார் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ரொம்ப பாரப்பட்டு ஜெபித்தவர், ரொம்ப அதிகமா பிரயாசம் எடுத்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். உங்க 2 பேருக்கும் அதை செய்யறாரு. அது மட்டும் இல்ல, என்ன பிரசங்கிச்சாரு? மனம் திரும்புதல், விசுவாசம். அது ரெண்டுமே இருக்கு பாருங்க. ஒரு நாணயத்துடைய 2 பக்கம் தான் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காம ஒருத்தர் ரட்சிக்கப்பட முடியாது. இவர் ஒருவரால மட்டும்தான் என்னோட பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதே சமயம் மனம் திரும்புதல். இவர் தான் உண்மையான தெய்வம்னு அவருக்கு தெரியணும். சரியா? அந்த மனுஷன் வந்து நான் பிறப்புல இருந்தே பாவின்றது அவருக்கு தெரியணும். அதே போல இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இந்த பாவம் என்ன நரகத்துல தள்ளும்ன்றதும் அவருக்கு புரியணும். அதுதான் மனம் திரும்புதல். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். சரி, அப்ப இந்த மனம் திரும்புதல், விசுவாசம், இது ரெண்டுமே ரட்சிப்புக்கு ரொம்ப அவசியமானது. நாணயத்தோடைய 2 பக்கம் மாதிரி தான் இந்த மனம் திரும்புதலும் விசுவாசமும். ஒருவேளை இந்த வேத ஆராய்ச்சியில நீங்க கலந்து கொண்டிருக்கிறீங்க, இன்னும் இப்படிப்பட்ட ஒரு பர்சனல் என்கவுண்டர் ஆண்டவரோடு நடக்கலைன்னா அது உங்க வாழ்க்கையில நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? இன்றைய ரட்சணியினால் இதுவே அனுக்கிரக காலம். ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காருங்க. சரி, ஆண்டவர் கொடுக்கிற தருணங்களை பயன்படுத்துங்க. சரி, ஆண்டவர் வந்து இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை திறக்கணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க இடம் கொடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நிரந்தரமானது அல்ல. என்றைக்கு மறிப்போம் என்கிற உத்தரவாதம் கிடையாது. எவ்வளவு காலம் இருப்போம் என்பதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஜீவித்து நாம் மறிப்பது அவசியம். சரியா? அவர் கொடுக்கும் நித்திய வாழ்வை இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள மனம் திரும்ப வேண்டும். அதே சமயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது நடக்கும். இது எல்லாமே ஒரே சமயத்துல நடக்கிற விஷயங்கள் தான். ரட்சிக்கப்படுற அந்த தருணத்துல நடக்கிற விஷயம். சரி, இதுதான் அங்க போதிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து அங்கதான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அதோட கண்டென்ட் அவர் நமக்கு சொல்றாரு. சரி, அவரோட பிரசன்ட் பிளான்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுறாரு பாருங்க. நிகழ்கால திட்டங்களை பத்தி 22ல இருந்து பாருங்க. அதுல சொல்றாரு, இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசிகள் எதிர்காலத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் என்ன நடக்க போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது அதுக்கான வெளிச்சத்தை கர்த்தர் தருகிறார். God gives light for the next step. சரியா? for the next step in your life. அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு வெளிச்சம் தருவார். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, பவுலுக்கு ஒண்ணுதான் தெரியுது, எருசலேமுக்கு போறேன். சரியா? அதை சொல்றாரு, நான் ஆவியிலே கட்டுண்டவனா எருசலேமுக்கு போகிறேன். அதை ஆண்டவர் ஏற்கனவே பேசிட்டார். ஆனா அங்க எனக்கு நேரிட போற காரியங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணு தெரியும், உபத்திரவங்கள் எனக்கு பட்டணந்தோறும் இருக்குது. அதை ஆவியானவர் எனக்கு தெளிவா எனக்கு அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் பவுலுடைய அழைப்பு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அழைக்கும் போதே என்னுடைய நாமத்துக்காக இவன் எவ்வளவு பாடுபடணும் அப்படின்றத நான் அவனுக்கு காண்பிப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். அனனியா கிட்ட தெளிவாய் அறிவித்தார். இதுதான் பவுலுடைய காலிங் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அதே சமயம் there were uncertainties. சரியா? நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் இல்லாத நிலைமைகள் எதிர்காலத்துல இருக்குமான்னு கேட்டு நிச்சயம் உண்டு. நிச்சயம் உண்டு. ஒருவேளை மெச்சூரானவங்களுக்கும் சரி, நிறைய வெளிச்சம் பெற்றவங்களுக்கும் சரி, புதிதான விசுவாசிகளுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த நிச்சயமற்ற நேரங்கள் உண்டு. என்ன செய்ய போறோம், இது எதிர்காலத்துல எப்படி நடக்கும், சரியா, அது நமக்கு தெரியாது பல நேரங்கள்ல. ஆனா ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது, ஒவ்வொரு படியும் எடுத்து வைக்கிறதுக்கான அடுத்த படி என்ன எடுத்து வைக்கணுமோ அதுக்கான வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். சரியா? அதுக்கு நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதுக்கு நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்றீங்களா? தேவ சித்தத்தின் மையத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? யாக்கோபு புஸ்தகம் படிக்கும் போது 2 வியாபாரிகள் திட்டமிடுறாங்க. சரியா? என்ன ஊருக்கு போவோம்னு திட்டம் போட்டாங்க. எத்தனை வருஷம் அங்க தங்கணும்னு திட்டம் போட்டாங்க. எப்படி வியாபாரம் செய்யணும்னு திட்டம் போட்டாங்க. எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும்னு திட்டம் போட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா நீங்க இப்படி திட்டம் போட்டுட்டே இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால கர்த்தருக்கு சித்தமானால், சரி, அங்க கத்து தர்றாரு, நாங்களும் உயிரோடு இருந்தால்
இனினதை செய்வோம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றார். சரியா? இட்ஸ் குட் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர், பட் ஹேவ் யூ சரண்டர்ட் யுவர் பிளான்ஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ் டு த வில் ஆஃப் காட்? சரியா? எதிர்காலத்துடைய காரியங்களை குறித்து திட்டமிடுதல் அவசியம் தேவை. சரியா? நெகேமியா கிட்ட ராஜா கேட்கிறார், என்னன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்கிறார் போயிட்டு வர்றதுக்கு. என்னுடைய ஊர்ல இப்படி கிடக்குது, நான் எப்படி வந்து என்னோட முகம் வாடி போகாம இருக்கும் அப்படின்னு நெகேமியா சொல்றாரு. எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கிறார் போயிட்டு வர்றதுக்கு. அதுல அந்த அந்த திட்டம் வந்து நெகேமியா கிட்ட இருந்துச்சு. அந்த திட்டங்கள் அவசியம். ஆனா அதே சமயம் சில திசை திருப்பங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் 16ல பவுல் வந்து ஆசியா போக நினைச்சாரு, ஆனா ஆண்டவர் தடுத்தார். சரியா? இப்ப பவுல் வந்து இதே பவுல் இப்ப என்ன சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போறேன், அங்க என்ன நேரிடும் எனக்கு தெரியாது, எருசலேமுக்கு போவேன் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். there might be uncertainties, there will be uncertainties. ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க அவங்க தப்பிச்சுப்பாங்க. என்னன்னு கேட்டா, எதிர்பாராத விஷயங்கள் நடந்தாலும் ஆண்டவர் அடுத்தடுத்த பாதைக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுப்பார். அதுக்கு கீழ்ப்படிஞ்சுட்டே போகும்போது உங்க வாழ்க்கை நிச்சயமா தேவ சித்தத்துலதான் இருக்கும். ஆண்டவரை நேசிச்சு அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க ஒருவேளை இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்ல கூட தெரியாம இருக்கலாம். நீங்க தேவ சித்தத்துலதான் இருப்பீங்க, அதை விவரிச்சு கூட சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஆண்டவரை நேசிக்கிறவங்க தேவ சித்தத்துல கர்த்தர் அவங்களை என்ன செய்வார், நடத்திட்டே போவார். சரியா? சோ அடுத்த பாதைக்கு தேவையான வெளிச்சத்தை நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவர் இடத்துல பெற்றுக்கொண்டு நம்ம ப்ரொசீட் பண்றது நிச்சயமா அவசியம். அதே சமயம் பவுல் ஒரு விஷயத்துக்கு தயாரா இருந்தாரு. 23வது வசனத்தின் அடிப்படையில கட்டுகள், உபத்திரவங்கள் அது எல்லா பட்டணத்திலயும் இருக்கு. அதாவது ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து நல்ல தெளிவா சொல்லிட்டாரு. அதை எதிர்பார்த்துதான் ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு. சரி, ஆனா இதை பத்தி கவலைப்பட்டாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. 24வது வசனம் பாருங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். சரியா? he was not worried about uncertainties, he was not worried about the persecutions. அவர் வந்து இந்த கட்டுகள், உபத்திரவங்களை பத்தி அவர் வந்து கவலைப்படல. அதே போல நிச்சயமற்ற காரியங்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள், அதை பத்தி அவர் கவலைப்படல. சரியா? ஆனா அவரோட கவலை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். he was not even worried about his life. சரியா? ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கணும்னு அதுக்கு தயாரா இருந்தார் பவுல். ஆனா எதை குறிச்சு கவலைப்பட்டார் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை பாருங்க. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். எவ்வளவு அப்பீலிங்கா இருக்கு பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு, இல்லையா? என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன். அவருடைய கவலை, விருப்பம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சரியா? ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஓட்டம், ஆண்டவரிடத்துல இருந்து நான் பெற்றுக்கொண்ட அந்த ஊழியம், எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து பெற்ற ஊழியத்தை நான் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். குடும்பங்களா ஒருவேளை இந்த வேத ஆராய்ச்சி நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். என்னுடைய கேள்வி இதுதான் உங்க ஃபேமிலிஸ்க்கு. சரியா? உங்களுக்கு ஒரு நிறைய ஆசைகள், நிறைய வாஞ்சைகள் இருக்கும். சரியா? அதுல முதலாவது நிக்கக்கூடிய ஆசை இந்த ஆசையாய் இருக்கிறதா? என்னுடைய குடும்பத்துக்கு தேவன் என்ன ஓட்டம் வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமாய் ஓடி முடிக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை முதன்மைப்படுத்த வேண்டும், அவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், இந்த வாஞ்சை, இந்த விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதா? அது ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. So this was the preference as well as priority for Paul. அவருடைய வாழ்க்கையில அவர் முதன்மைப்படுத்தினது இதுதான். ஈவன் எதெல்லாம் பின்தள்ளிட்டாரு பாருங்க. பாடுகளுக்கு தயாரா இருந்தாரு, கட்டுகளுக்கு தயாரா இருந்தாரு, நிச்சயமற்ற சூழ்நிலைகளுக்கு தயாரா இருந்தாரு, ஜீவனை கொடுக்கவும் தயாரா இருந்தார். அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, என் பிராணனை கூட நான் அருமையா எண்ணலன்ற. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரியா? தன்னுடைய இன்னொரு இடத்துல சொல்ற, தன்னுடைய ஜீவனையும் அப்படின்றார். அவன் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான்னு சொல்றாரு. சரியா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு சீஷனாய், அப்படிப்பட்ட ஒரு ஊழியனாய் இங்க பவுல் என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். சோ இது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையானது. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தத்தை ஓடி முடிக்க நான் விரும்புகிறேனா, அதற்கு அர்ப்பணித்திருக்கிறேனா, அதன்படி ஜீவிக்கிறேனா, அதற்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுகிறேனா? ஒருவேளை கூட உலகத்துல நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கலாம். சரியா? நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம். ஆனா அது காட் சென்டர்டா இருக்குதா? ஆண்டவரை மையமாக கொண்ட திட்டங்கள், ஆண்டவரை மையமாக கொண்ட லட்சியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அதுக்காக எனக்கு எவ்வளவு விரக்திகள் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து எவ்வளவு பாடுகள் வந்தாலும் கட்டுகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் இதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமா?
அதை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். சரியா? அது நம்ம இந்த இடத்துல இருந்து கத்துக்கூடிய ஒன்றா இருக்கிறது. பாருங்க 25வது வசனம் பாருங்க. தொடர்ந்து இந்த எபேசு மூப்பர்களுக்கு அவர் பேசுறாரு. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, இது பவுலுடைய ஒரு பிரியாவிடை செய்தின்னு சொன்னேன். இது அவரோட ஒரு ஃபேர்வெல் மெசேஜ்ன்னு சொன்னேன். சரியா? இந்த வசனத்தை வச்சுதான் நான் சொன்னேன், இனி என்னுடைய முகத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. சரி, அது மட்டும் இல்ல, 26வது வசனம் பாருங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே, அங்கேயும் சொன்னார் இல்லையா, பிரயோஜனமானது ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கலன்னு சொன்னார். இங்க சொல்றார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல். அதை சொல்லிட்டு எப்படி சொல்றாரு பாருங்க, 27 பாருங்க. எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இது ஒரு பெரிய சவாலுங்க நமக்கு. இது ஒரு பெரிய சவால். பவுலுக்கு என்ன பார்வை இருந்துச்சு தெரியுமா? என்ன நல்லா கவனிங்க. பவுல் ஒரு நல்ல ஸ்டூவர்டா, ஒரு நல்ல உக்ரானக்காரனா அவருக்கு என்ன பார்வை இருந்துச்சு தெரியுமா? God is going to hold me accountable one day. ஆண்டவர் என்ன கணக்குல நிறுத்த போறாரு ஒரு நாள், என்கிட்ட கணக்கு கேட்க போறாரு. ஒரு நல்ல உக்ரானக்காரனா என்னோட எஜமானுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த சாலிகிராம சபையை நான் உனக்கு கொடுத்தனே, இந்த சபையினுடைய விசுவாசி எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீ நீங்களாயிருக்கிறியா? எல்லாருக்கும் இதை கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க பிரயாசம் எடுத்தீங்களா? ஒருவேளை எபேசு பட்டணத்தை பத்தி பவுல் கிட்ட கேட்டா பவுல் தெளிவா சொல்லுவாரு, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் செய்தேன்னு சொல்லுவாரு. இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதுல நல்லா இருக்குன்றதுனால நான் இதை பேசல, சரியா? ஆனா இது எனக்கு பெரிய சவால், உங்களுக்கு பெரிய சவால், சரியா? அந்த சவாலை தான் இங்க நான் வெளிப்படுத்துறேன். இங்க பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு தைரியமா சொல்ற. எல்லாருடைய ரத்த பழிக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் சுத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் என்ன தராசுல நிறுத்த போறாரு, அவர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும். வேற எந்த காரியத்தையும் நீங்க சிந்திக்க வேண்டாம், சரியா? இந்த மனுஷன் என்ன நினைப்பாரு, அந்த மனுஷன் என்ன நினைப்பாரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா உங்களுடைய எஜமானர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உக்ரானக்காரனாய் நீங்கள் இந்த பூமியில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினீங்கன்னு ஒரு நாள் கேட்டா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பதில் சொல்லுவோம்? வெக்கத்தோடு நிற்போமா? தைரியமாய் சந்தோஷமாய் நாம அவருக்கு ஆமாண்டவரே இதை நான் நிறைவேற்றி முடித்தேன்னு சொல்லுவோமா? அதுதான் இந்த இடத்துல பவுல் கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யறோம், கத்துக்கிறோம். அவர் அந்த 3 years வேஸ்ட் பண்ணவே இல்லை. முதல் நாள்ல இருந்து அதை ஆரம்பிச்சுட்டாரு. முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் அவர் என்ன செய்யலையா, மறைத்து வைக்கல. எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பிரியமானவர்களே, இதை நம்ம சிந்திப்போம், கொஞ்சம் பிரயாசம் எடுக்கலாம். ஒருவேளை இந்த பேசேஜ் உங்களை கில்ட்டி ஆக்குறதுக்காக ஒரு பேசேஜ் கிடையாது, என்ன குற்ற மனசாட்சிக்குள்ள தள்ளுறதுக்காக ஒரு பகுதி கிடையாது. ஆனா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கான பகுதி தான், சரியா? சில நேரங்கள்ல கொஞ்சம் நம்ம கம்ஃபர்ட்டை விட்டு கொடுத்து ஒரு சில பேரை சந்திக்கவோ, அவங்களை உற்சாகப்படுத்தவோ, அவங்க வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவோ, அவங்களை ஏதோ ஒரு விஷயத்துல தட்டி கொடுக்கவோ அந்த பிரயாசங்க நம்ம எடுக்கலாமே. அது போதனையா இருந்தா கொடுக்கலாமே, பிரசங்கமா இருந்தா கொடுக்கலாமே, ஹவுஸ் டு ஹவுஸ் டீச்சிங்கா இருந்தா பண்ணலாமே, 1-to-1 மென்டரிங்கா இருந்தா பண்ணலாமே, சரியா? கர்த்தர் நம்ம இடத்துல அதை கொடுத்திருக்கிறார், சரியா? குறிப்பாக திருச்சபையிலே உத்தரவாதத்துல இருக்கிறவர்கள் இந்த பகுதியை மறுபடியும் படிக்க வேண்டும். இந்த பகுதியின்படி நான் செயல்படுகிறேன்னா என்று சொல்லி கேட்கணும். அதே சமயம் விசுவாசிகள் இது மூப்பர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது, சரியா? நம்மள கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்காரு சொன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறார். சோ அதை சிந்திக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் ஒரு நல்ல ஊழியனா கர்த்தருக்கு ஊழியம் செய்தது மட்டுமல்ல, ஒரு நல்ல சீஷனா எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவரை நேசிச்சது மட்டும் இல்ல, ஒரு நல்ல உக்கிரானக்காரனா அவர் ஆண்டவர் என்ன ஒரு நாள் கணக்கு கேட்க போறாரு என்கிற சிந்தையோடு இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் இதை தைரியமா சொல்றாரு, உங்களுடைய ரத்த பழி என் மேல வராது அப்படின்றத தெளிவா சொல்லிடுறாரு. He was a good evangelist, he was a good preacher, he was a good steward, and he was a good disciple. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஒரு உக்கிரானக்காரனா உண்மையா அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை அவர் செய்யறாரு. சரி, அடுத்தது என்ன சொல்ல பாருங்க, 28 பாருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள். இங்க அருமையா ஒரு பிரின்சிபல் வருது பாருங்க, உங்களை குறித்தும் எச்சரிக்கையா இருங்க, மந்தையை குறித்தும் எச்சரிக்கையா இருங்க, சரியா? So that teaches us a principle. Your life and ministry should be balanced, சரியா? உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஊழியம் ரெண்டுமே சமநிலை வகிக்க வேண்டும். உங்களை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள், மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள்.
வெறும் மற்றவங்களுக்காக டீச் பண்ணுங்க, மற்ற மந்தைய கவனிங்கன்னு மட்டும் இங்க சொல்லல. முதலாவது உங்களை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. இதேதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் ஜாக்கிரதையா இருன்னு எழுதுறார். கவனிச்சிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லும் போது அப்படித்தான் நம்ம படிக்கிறோம். சரியா? அவருடைய வார்த்தையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் பிரசங்கத்திலும், சரியா, அது ரெண்டுமே வந்து முன்மாதிரியா இருந்துச்சு. அப்படிதான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரமே ஆரம்பிச்சோம். சோ இது நமக்கு இதை கத்துத்தருது. நம்ம வேதத்தை படிக்கிறோம், சரியா, கற்றுக்கொள்ளுகிறோம். முதலாவது அதை என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் கடைபிடிக்கணும். அதே போல மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். எஸ்ரா 7:10 நீங்களாம் மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்ரா 7:10 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுல அந்த வசனத்தை எழுதி மாட்டுங்க. எஸ்ரா எப்படி வந்து கற்றுக்கொண்டார், கடைபிடித்தார், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார், அதுக்காக எப்படி தன்னுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தினாரு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான் அது. சோ இந்த இடத்துல அதை இந்த மூப்பர்களுக்கு கத்துத்தரார். சோ மூப்பர்கள் வந்து முன்மாதிரிகளா இருக்க வேண்டும். இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை படிக்கிறோம் மூப்பர்களுக்கு, கண்காணிகள்னு படிக்கிறோம் பாருங்க. சரியா? கண்காணிகள்ன்ற வார்த்தையும் மூப்பர்ன்ற வார்த்தையும் ஈக்குவலன்ட் வேர்ட்ஸ் தான். சரியா? பைபிள் வந்து கண்காணிகள்னாலும் மூப்பர்கள் தான் அர்த்தம். சரியா? இங்க ஓவர்சியர்ஸ்னு இருக்கும். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ஓவர்சியர்ஸ். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எல்டர், பிஷப், ஓவர்சியர், பாஸ்டர், இது எல்லாமே எல்டர்ஸ்க்கு வரக்கூடிய வார்த்தை தான். சரியா? எல்டர்ஸ், ஓவர்சியர்ஸ், பிஷப்ஸ், பாஸ்டர்ஸ். அதே போல இங்கேயும். சரியா? இது தமிழ்லயும் சரி. தமிழ்ல மூப்பர்கள், கண்காணிகள், சரியா, மேய்ப்பர்கள், இது எல்லாமே மூப்பர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, சரி உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க, சபையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. சபையை சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, அவருடைய சபை. சரியா? இது ஒரு மனுஷனுடைய சபை கிடையாது. சரியா? எப்படி சொல்றாரு பாருங்க, தமது சபையை அப்படின்றாரு பாருங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஏன்னா ஆண்டவருடைய சபைய கண்காணிக்கிறதுக்கு, மேய்க்கிறதுக்கு உங்களை உத்தரவாதத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. இட்ஸ் அ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சரியா? ஏன்னா இது வந்து கர்த்தர் வந்து அவருடைய சபையை கொடுத்திருக்கிறாரு கொஞ்ச நாள் கையில. அந்த சபையை சரியா மேய்த்து விடுங்கன்னு கொடுத்திருக்கிறாரு. அந்த சபையை வந்து சரியா வந்து ஷெப்பர்டிங் பண்ணுங்க, அவங்களை சரியா பாஸ்டரிங் பண்ணுங்க, சரியா டீச்சிங் பண்ணுங்க, சரியான விதத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து ஒரு கூட்டம் மனிதர்களை நம்பி கொடுத்திருக்கிறார். சரியா? அததான் இங்க சொல்றாரு. அந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். சரியா? ஏன்னா ஆண்டவருடைய சுய ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்ட சபை. மத்தேயு 16 இயேசு கிறிஸ்து சொல்லுவார் இல்லையா, இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை, சரியா, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஒரு சபையை வந்து மனுஷனுடைய சபை கிடையாது, ஒரு நிறுவனத்துடைய சபை கிடையாது, சரியா, ஒரு மதத்துடைய சபை கிடையாது. ஆனா சபை என்றது கர்த்தருடைய. அது அந்த எண்ணத்தோடு கூட என்ன செய்யணும், அந்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் எச்சரிக்கையா இருங்கன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஏன் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, ஏன் வார்னிங் கொடுக்கிறாரு? அடுத்த வசனங்கள்ல இருந்து பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். இங்க என்ன புரியுது, சரியா, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் அப்படின்னு பயன்படுத்தும் போது அவர் ஒரு அனாலஜி, ஒரு மெட்டபரிக்கலா பயன்படுத்தி இருக்கிறாரு. அந்த ஓநாய்கள்ன்றது கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே வரும் சொல்றது வெளியில இருந்து வர போறாங்க. ஆனா அடுத்த வசனம் பாருங்க, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்து எழும்புவார்கள் சொல்ற. வெளியில இருந்தும் சவால்கள் வரும், கள்ள போதகர்கள் வருவாங்க. உள்ளுக்குள்ள இருந்தும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மாறுபாடானவைகளை போதித்து அவங்களுக்கு சிலரை இழுத்து கொள்வாங்க, அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை இழுத்து கொள்வாங்க. அந்த எச்சரிக்கையை கொடுக்கிற. சரியா? நீங்க 1 தீமோத்தி 2 தீமோத்தி படிச்சு பாத்தீங்கன்னா அதுல சில பேர்களை பயன்படுத்துவார். தீமோத்தேயிட்ட பவுல் எழுதும் போது இம்மெனேயு, பிலேத்து, அதே போல அலெக்சாந்தர், சரியா, இவங்க பேர்லாம் பயன்படுத்துவார். இவங்க எல்லாம் வந்து இப்படிப்பட்டவங்க. ஏன் 1 தீமோத்தி 2 தீமோத்தி சொல்றேன்னா அதுவும் எபேசுல இருக்கும்போதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு. சோ எபேசியன்ஸோட அது கனெக்ட். சரி, இந்த எபேசுல தான் அதெல்லாம் அப்படிப்பட்டவங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையை கப்பல் சேதம் ஆக்கிட்டாங்க. அதே போல உயிர்த்தெழுந்தல் நடந்தாயிற்று என்று போதித்து சிலர் அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க, வஞ்சித்துட்டாங்க. இதெல்லாம் அவங்க தீமோத்தேயு புஸ்தகத்துல எழுதுவார் பவுல். சரியா? இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப பவுல் சொன்னதெல்லாம் பின்னாடி நடந்துச்சு. ஆனா இவங்க இதுல ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாங்க. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல எபேசு சபையை பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆண்டவர் இவங்களை பாராட்டுறாரு. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி அவங்க உள்ளுக்குள்ள வந்ததை நீ வந்து பகுத்தறிஞ்சிருக்கிறன்னு சொல்லி அவங்களை பாராட்டுறாரு. அவங்களை நீ சரியா கண்டு அறிந்திருக்கிறாய், சரி, அவங்கள சபையை விட்டு விலக்கி இருக்கிற, இதுக்கு வந்து அவங்களை பாராட்டி இருக்கிறார். ஒருவேளை பவுல் சொன்ன இந்த ஆலோசனைகளை இந்த மூப்பர்கள் நல்லா எடுத்துக்கிட்டாங்க. சரியா? சேலஞ்சஸ் வெளியே இருந்து மட்டும்தான் வரும்னு நினைக்காதீங்க. அதிகமான சேலஞ்சஸ் நான் சொல்றேன் உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும்.
சரியா? மாம்ச ரீதியான விசுவாசிகள் மூலமாய் அவர்கள் கொண்டு வர ஆலோசனைகள் மூலமாய் நிறைய பிரச்சனைகள், நிறைய சவால்கள் உள்ளுக்குள்ள இருந்து வரும். ஆனா மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து அதை ஆவிக்குரிய விதத்துல கையாண்டு சபையை சரியான விதத்துல கொண்டு போவதுன்றது ஒரு பெரிய வேலை, பெரிய பொறுப்பு. சரியா? கர்த்தரோடு நெருங்கி இருந்தா மட்டும்தான் அந்த பொறுப்பை சரியா நம்ம நிறைவேற்ற முடியும். சரி, இதை சொல்லிடுறாரு. இதனால எச்சரிக்கிறாரு. சரி, மந்தையை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனபடியால் 31 பாருங்க. ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். அதை கவனிச்சீங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே கத்துக் கொடுத்திருக்கிறேன். அதை மனசுல வச்சுக்கோங்க. அதை நினைச்சு விழித்திருங்க அப்படின்றாரு. எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னாரு 28ல. இங்க சொல்லும்போது விழித்திருங்கன்றாரு. சரியா? இன்னொரு விஷயத்த நான் இதுல கொண்டு வர விரும்புறேன். 3 வருஷ காலமாய் அவனுக்குன்னு எழுதுறாரு பாருங்க. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவானவருடைய ஊழியம் வந்து எல்லா ஊர்களுக்கு போய் ஊழியம் செஞ்சார். சரியா? நிறைய ஊர்களுக்கு போய் அவர் அற்புதங்கள் செய்யறாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வச்சு பிரசங்கிக்கிறாரு, ஒரு சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனா அதே சமயம் இயேசு கிறிஸ்துவானவர் இன்னொரு ஊழியத்தையும் செய்தார். He had long term relationship with the 12. அந்த 12 பேரோடு கூட நீண்ட கால ஒரு உறவை இயேசு கிறிஸ்துவானவர் வைத்தார். அந்த 12 பேரை சீஷராக்கினார். சரியா? அவர்களை சீஷத்துவ பயிற்சி கொடுத்தார், அவங்களுக்கு வழிகாட்டினார். சரியா? அவர்களுக்கு தேவைப்படுற நேரத்துல கூட இருந்தார். இதுதான் இங்க நம்ம கத்துக்கிறது. இங்க பவுல் அதை செஞ்சிருக்கிறாரு. நான் 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்து சொல்லும் போது சிங்குலர்ல எழுதுறாரு பாருங்க. He was also developing disciples. சரியா? சீஷத்துவ பயிற்சி கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வேத ஆராய்ச்சி கூட்டம் வைக்கிறோம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்தி கொடுக்கிறோம். இதெல்லாம் சபைக்கு நல்லது. ஆனா கூடவே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, இன்வெஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். சில தனிப்பட்ட நபர்களோடு நீண்ட கால உறவை ஏற்படுத்துங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதலீடு செய்யுங்க. சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து மாதிரி ஒருவேளை 12 பேரை எழுப்ப முடியலன்னாலும் ஒருத்தரை எழுப்பலாம். சரியா? அப்படிப்பட்டவங்க நீங்க தேர்ந்தெடுங்க. அப்படிப்பட்டவர்களோட லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இதே எபேசுன்னு சொல்றதுனால நான் சில பேருடைய பேர் சொல்றேன். தீகிக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தீகிக்கு. அடுத்தது வந்து த்ரோப்பிமு. சரியா? இதே 20ஆம் அதிகாரத்துல அவங்க பேர்லாம் வருது. 4வது வசனம் படிச்சீங்கன்னா ஆசிய நாட்டாராகிய தீகிக்கு த்ரோப்பிமுன்னு படிப்போம். சரியா? அதே போல நீங்க எபேசு பட்டணத்துல ஒரு கலகம் வந்துச்சு தெரியுமா? போன அதிகாரத்துல படிச்சோம். அப்ப பவுல வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அப்ப வரும்போது பவுல் அங்க இல்ல. ஆனா யாரு பிடிச்சாங்க? காயு, அரிஸ்தர்க்குன்னு 2 பேரை படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அவங்க மக்கதோனியாவை சேர்ந்தவங்க தான். ஆனா எங்க இருந்து ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க? எபேசு பட்டணத்துல இருந்து ட்ரெயின் ஆயிருக்கிறாங்க. ஏன் இந்த இண்டிவிஜுவல்ஸோட பேர்லாம் நான் சொல்றேன்? காயு, அரிஸ்தர்க்கு, த்ரோப்பிமு, தீகிக்கு கிட்டதான் எபேசியன்ஸ் நிருபத்தை கொடுத்து அனுப்புறாரு டைச்சிகஸ். இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த ஊழியத்திலும் பவுல் ஈடுபட்டு இருந்தார். தனிப்பட்ட சீஷர்களை உருவாக்கினார். சரியா? இந்த எபேசு பட்டணத்தை வந்து பின்னாடி நடத்துறதுக்கு, இந்த எபேசு சபையை நடத்துறதுக்கு தீமோத்தேயை அனுப்பி வைக்கிறார். So he mentored individuals. He invested on individuals. ரொம்ப முக்கியமான ஊழியங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊழியம். தனிப்பட்ட விதத்துல சிலருடைய வாழ்க்கையில கலந்து அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி, இங்கதான் பயிற்சி தேவை. சரி, நான் இப்ப சொல்றது வந்து வெறும் பிரசங்கம் போதனை இல்ல, பயிற்சி. அந்த பயிற்சியும் இங்க என்ன செஞ்சிருக்காரு? பவுல் கொடுத்திருக்கிறார். இந்த இந்த பிரின்சிபல்ஸ் நீங்க எழுதி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதை நல்ல மனசுல வச்சுக்கோங்க, எழுதி வைங்க. சரியா? இந்த 31 ரொம்ப முக்கியம். 3 வருஷ காலமா இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்த. He invested on individuals. அவனவனுக்குன்றதை அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஒருமையில சொல்றாரு. சரியா? சோ அவங்களுக்கு இவர் என்ன செஞ்சிருக்காரு? இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, அடுத்தது 32 பாருங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவருமாய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். சரியா? இதெல்லாம் சொல்லிட்டு பவுல் என்ன கன்ஃபஸ் பண்றாரு தெரியுமா? நான் இதெல்லாம் சொல்லிடுறேன், ஆனா இதெல்லாம் உங்க பலத்துல செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. சரியா? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. மந்தையை மேய்க்கிற வேலை, வெளியில இருந்து வரக்கூடிய கள்ள போதனைகள், உள்ளுக்குள்ள எழும்பக்கூடிய மாறுபாடான போதனைகள், இதெல்லாம் கண்டறிந்து அகற்றுகிற வேலை. சரியா? மற்ற தனிப்பட்ட நிலைமையில மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற வேலை, போதிக்கிற வேலை, பிரசங்கிக்கிற வேலை, இதெல்லாம் வந்து உங்க பலத்துல செய்ய முடியாது. அதனால யாருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு? தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஒரு மூப்பர் வந்து சபையில வந்து எனக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, அனுபவம் இருக்கு, அதனால நான் நடத்திட முடியும் அப்படின்னு நினைச்சாருன்னா he will be utter failure. அவர் வந்து மிகப்பெரிய தோல்வி ஆயிடுவார். சரியா?
ஆனா அப்போஸ்தலர் 6ல பாருங்க, அப்போஸ்தலர் 6:4 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நாங்கள் இடைவிடாமல் வேத வசனத்துக்கும் ஜெபத்திற்கும் இடைவிடாமல் நாங்கள் தரித்திருப்போம். ஞாபகம் இருக்கா அந்த வசனம் உங்களுக்கு? ஆஹ் உங்களுக்குள்ளே 7 பேர் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிடுறாங்க. நாங்களோ வேத வசனத்திற்கும் ஜெபத்திற்கும் இடைவிடாமல் தரித்திருப்போம். உருப்படியா இதை செஞ்சாலே போதும். சபையை எப்படி நடத்தணும்ன்ற ஞானத்தை நமக்கு கர்த்தர் தருவார். ஒரு பேதைக்கு கூட அந்த ஞானத்தை தருவார். நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கணும். பெரிய உலக அறிவெல்லாம் தேவை கிடையாது. ஆனா ஆண்டவரை சார்ந்து கொள்றது, இடைவிடாமல் சபைக்காக ஜெபித்து கொண்டே இருப்பது, சரியா, ஒவ்வொரு நாளும் வேதத்துல உட்காருவது, இதை செய்துட்டு இருக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வாரு? தன்னை சார்ந்து கொள்ளுகிற மூப்பர்களுக்கு, தன்னை சார்ந்து கொள்ளுகிற ஊழியர்களுக்கு, தன்னை சார்ந்து கொள்ளுகிற விசுவாசிகளுக்கு அந்த வெளிச்சத்தை நிச்சயமாய் கொடுப்பார், அந்த ஞானத்தை கொடுப்பார். சரியா? அதை நம்ம இங்க படிச்சுக்கிறோம். அதனாலதான் இந்த எபேசு மூப்பர்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், அதனால அவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு பவுல் திருப்தி அடையல. நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அவங்க கர்த்தரோடு உறவுல இருந்தாதான் செய்ய முடியும் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பவுல் தேவனுக்கும் அவரோட வசனத்துக்கும் என்ன செய்யறாரு? அவங்கள ஒப்பு கொடுக்கிறார். இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் பத்தி பேசுறாரு பவுலுடைய வாழ்க்கையில. 33 பாருங்க. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. அதை கவனிச்சிங்களா? அடுத்தது 35 பாருங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த 3 வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? ஒருவருக்கும் பவுல் பாரமா இல்லை. ஒரு சில இடத்துல முழு நேர ஊழியத்தை செய்யணும்னு சொல்றப்ப முழு நேர ஊழியத்தை செய்யறாரு. ஒரு சில நேரத்துல வேலை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்தாருன்னா அவர் அந்த கூடார தொழிலும் செய்யறாரு. அதுவும் எப்படி சொல்ற பாருங்க, இந்த கைகளாலே வேலை செய்து இதை மற்றவர்களுடைய தேவைகளுக்கும் நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. அது மூலமா இயேசு கிறிஸ்து சொன்ன பிரமாணத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்றாரு. வாங்குகிறதை பாக்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அதை கவனிச்சிங்களா? விசுவாசிகள் நல்லா இதை நம்ம கத்துக்கணும். சரியா? ஏன் பிரயாசப்படுறாரு? பலவீனரை தாங்குவதற்காக. பவுல் இவ்வளவு ஊழியங்கள் செய்திருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா கூடார தொழிலும் செஞ்சு மற்றவர்களுடைய பினான்சியல் நீட்ஸையும் அவர் சந்திச்சிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு. சரியா? வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறதே பாக்கியம். இது சுவிசேஷ நூல்கள்ல இல்ல, ஆனா ஓரல் ட்ரெடிஷன்ல வந்த வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அதுதான் லூக்கா இங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். சோ இதெல்லாம் தான் பவுலுடைய வாழ்க்கை. மனத்தாழ்மையோடு அங்க ஊழியம் செய்தாரு, கண்ணீரோடு ஊழியம் செய்தாரு. அதே போல எதிர்ப்புகள் மத்தியில ஊழியம் செஞ்சாரு, வீட்டுக்கு வீடு போய் ஊழியம் செய்யறாரு, வெளியரங்கமா ஊழியம் செய்யறாரு, பிரசங்கிக்கிறாரு, போதிக்கிறாரு, தனிப்பட்ட விதத்துல சீஷராக்குறாரு. சரியா? அதே போல அவங்கள எச்சரித்து இங்க சொல்லும் போது, தன்னுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது, வாங்குகிறதை காட்டிலும் கொடுக்கிறதே பாக்கியம், இதை நான் வாழ்ந்து காமிச்சேன் அப்படின்னு சொல்றேன். லெட் அஸ் லேர்ன் ஃப்ரம் த லைஃப் ஆஃப் பால். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை சுயநலமற்ற வாழ்க்கை. மற்றவர்களை கருதி மற்றவர்களுடைய தேவைகளை சந்திப்பதை கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்க. 36ல இருந்து பாருங்க. இவைகளை சொன்ன பின்பு, இது வரைக்கும் தான் செய்தி, 35 வரைக்கும். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். மறுபடியும் கர்த்தரை சார்ந்து கொள்றார். அவருடைய தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் பவுல் இவர்களை ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, ஜெபிக்கிறார். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தையை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். ரொம்ப மனதுக்கு ஒரு உருக்கமான ஒரு செய்தி இது. ஆனா ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு செய்தி இந்த மூப்பர்களுக்கு. அதை பவுல் இங்க என்ன செய்யறாரு? அவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஸோ கடைசியா அவங்க பிரிந்து போகும்போது அந்த கிறிஸ்துவ அன்பை அவர்கள் வெளிப்படுத்துகிறதை நம்ம இங்க பார்க்கிறோம். முழங்கார் படியிட்டு ஜெபித்து கர்த்தருடைய கரத்துக்கு இந்த மூப்பர்களை ஒப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள் சாதாரணமானது கிடையாது. நம்முடைய பலத்துல அதை செய்து முடிக்கவும் முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருப்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை காட்டிலும் நான் சிறியவன் என்கிற மனப்பான்மையோடு கூட, அண்ட் ஜஸ்ட் டு ஹெல்ப் அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்யதான் இந்த உத்தரவாதத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் மீது அதிகாரம் செலுத்த அல்ல. மனத்தாழ்மையோடு கூட, கண்ணீரோடு கூட, பாரத்தோடு கூட, மிகுந்த ஆர்வத்தோடு, கருசனையோடு கூட சபையை நடத்துகிற பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இடத்துல அந்த ஞானத்தை கேட்போம். ஒருவேளை இங்க எபேசு சபைக்கு சொன்ன இந்த வார்த்தைகள், இதே எச்சரிக்கை நம்ம சபைக்கும் தேவைப்படலாம். நமக்கு இப்படிப்பட்ட சவால்கள் வரலாம், ஒருவேளை எதிர்காலத்துல வரலாம்.
அப்படிப்பட்ட நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நேரத்தையும் நம்முடைய அனைத்து காரியங்களையும் மற்றவருடைய வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணும். சரியா? ஒரு சின்ன காரியம் சபையில கர்த்தருக்காக நம்ம செய்வதற்கும் பெரிய பலன்களை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். ஆண்டவர் அதை என்கரேஜ் பண்ணுவார். குறிப்பா ஹாவ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள். ஆண்டவரோட நீண்ட கால மக்களோடு நீண்ட கால உறவை ஏற்படுத்துங்க. அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுங்க. அவங்களுக்கு சீஷர் ஆக்குங்க. சரியா? நிச்சயமா சபைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. சந்தோஷத்தோட கூட நாம் மறிக்கலாம். ஒருவேளை நான் மறிக்கிறேன், ஆனா என்னுடைய சபை நிச்சயமாய் மறிக்காது. அதை நடத்துவதற்கு ஆட்கள் உண்டு அப்படின்ற திருப்தியோட கூட நம்முடைய வாழ்க்கை முடிக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தரட்டும். ஆண்டவரை சார்ந்து சபையை நடத்துவதற்கு தேவையாக அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென்.